அன்பு நண்பர்களே, வருகின்ற 2024 மே 1ஆம் தேதியன்று குருவின் பெயர்ச்சி நடைபெற இருப்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அந்த குருவின் பெயர்ச்சியில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தில் 2 ராசி நேயர்கள், குறிப்பா 2 ராசி நேயர்கள் சகட யோகம் பெறுகின்றீர்கள். இந்த குருவின் பெயர்ச்சியினால் கோச்சாரத்தில் நான் சொல்றது சகட யோகம் பெறப்போகின்றீர்கள். இந்த சகட யோகம்னா பெருசா சிறப்பா அப்படிலாம் கிடையாது. பொருளாதார ரீதியாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா இது திடீர் பொருளாதார ஏற்றங்களையும் இறக்கங்களையும் ஏற்படுத்துகின்ற ஒரு யோகம். அதனால இந்த காலகட்டத்தில் போயிட்டு அதிகமாக இன்வெஸ்ட் பண்றீங்க, பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்கிறீங்கன்னா அது கொஞ்சம் சறுக்கி விட்டுரும். அதனால அந்த 2 ராசிக்காரங்க யாரு கவனமா இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெருசா பண்ணாம அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல தனுசு ராசிக்காரர்களுக்கு அவர் அமர்கிறார். அவருக்கு 8ஆம் இடத்துல ராசி. ஆக தனுசு ராசி நேயர்களுக்கும் துலாம் ராசி நேயர்களுக்கும் இந்த 2 ராசிக்காரங்களுக்கு சகட யோகத்துல குரு அமைவதனால் பொருளாதார ரீதியாக பெரிய அகலக்கால் வைக்கிறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை தவிர்க்கணுங்க. சரிங்களா?